بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியம் நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, பிற மத நண்பர்களே, தீவிரவாதத்திற்கு எதிரான தீவிர பிரச்சார கூட்டத்திலே தெளிவான கடவுள் கொள்கை என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டு இருக்கிறது. இந்த தலைப்பை ஏன் தந்திருக்கிறார்கள் என்றால், இந்த நாட்டிலே வாழுகின்ற அநேக மனிதர்கள் கடவுளை நம்பக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் மனித இனத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கடவுளை மறுக்கக்கூடியவர்கள், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் எண்ணிக்கையிலேயும் விகிதாச்சாரத்திலேயும் மிக குறைந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் நம்மை தாண்டி ஒரு சூப்பர் பவர், ஒரு சக்தி இருக்கிறது, அவர்கள் அந்த சக்தி தான் நம்மை ஆட்டி படைக்கிறது, நம்மை எல்லாம் மிஞ்சிய ஒரு சூப்பர் பவர் கொண்ட ஒருவன் இருக்கிறான் என்று நம்புகின்ற அல்லது அதை சிந்தனை செய்கின்ற அநேக மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்க இயலாது. கடவுள் ஒருத்தன் இருக்கிறான் என்றோ அல்லது பல கடவுள்கள் இருக்கிறார்கள் என்றோ நம்பக்கூடியவர்கள் தான் இந்த உலகத்திலே மெஜாரிட்டியாக கூடுதலாக இருக்கிறார்கள். எனவே இந்த கடவுளை நம்பக்கூடியவர்கள் அவர்கள் எந்த அடிப்படையில் கடவுளை நம்புகிறார்கள்? ஒரு கடவுளை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் என்ன தகுதியின் அடிப்படையிலே கடவுளை தேர்ந்தெடுக்கிறார்கள்? நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு கடவுளை அறிமுகம் செய்கிறதே, அந்த கடவுளுக்கு இருக்க வேண்டிய இருக்கக்கூடிய தகுதிகள் என்ன என்பதை விளக்குவதற்குத்தான் இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டு இருக்கிறது. அன்பு மிகுந்த சகோதரர்களே, உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் ஒன்றை தேர்ந்தெடுப்பதற்கு சில தகுதிகளை நிர்மாணம் செய்திருக்கிறார். எதை எடுப்பதாக இருந்தாலும் அதை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் அதற்கு என்ன தகுதி இருக்கிறது, ஏன் நாம் அதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சிந்தனை செய்து பார்த்துதான் அதை அவன் தேர்ந்தெடுக்கிறான். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு பெண் ஒரு ஆணை கணவனாக தேர்ந்தெடுக்க வேண்டும். இது பெண்ணா இருக்கிறாள், அவன் மாப்பிள்ளையாக இருக்கிறான். இந்த மாப்பிள்ளையை நாம் கணவனாக அடைய வேண்டும் என்றால் அந்த மாப்பிள்ளையிடத்தில் சில தகுதிகள், சில இலக்கணங்கள் இருக்க வேண்டும் என்று இந்த பெண் விரும்புகிறாள். நல்லா சம்பாதிக்கிறானா, நல்ல அவன் சிவப்பா இருக்கிறானா, அழகா இருக்கிறானா, கெட்ட பழக்க வழக்கங்கள் அவனிடத்தில் இருக்கிறதா, இவைகள் எல்லாவற்றையும் ஆய்வு செய்துவிட்டு தான் இவன் எனக்கு மாப்பிள்ளையாக கணவனாக வருவதற்கு தகுதியாக இருக்கிறான் என்று முடிவெடுக்கிறார். அதே போன்று ஒரு ஆண் ஒரு பெண்ணை மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எடுத்த எடுப்பிலே இவ எனக்கு மனைவி, இவதான் எனக்கு துணைவியாக இருப்பாள்
என்றெல்லாம் இவன் முடிவு செய்வதில்லை. அவளுடைய முகத்தை பார்க்கிறான், அவளுடைய நடவடிக்கையை பார்க்கிறான், அவளுடைய படிப்பை பார்க்கிறான், அவளுடைய இன்ன பிற தகுதிகளை எல்லாம் ஆய்வு செய்து பார்க்கிறான், அந்த பெண்ணுடைய குடும்ப பின்னணி என்ன என்பதையெல்லாம் பார்க்கிறான். இவைகள் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு தான் இந்த பெண்ணு நமக்கு சரியாக ஆகுவாள், தகுதியான மனைவிதான் என்று அதற்கு பின்னால் தான் மனைவியே தேர்ந்தெடுக்கிறார். இது எல்லாம் மனுஷனுடைய இயல்பு. கணவன் மனைவியை தேர்ந்தெடுப்பதும் மனைவி கணவனை தேர்ந்தெடுப்பதும் இதே அடிப்படையில் தான் அத்தனை பேரும் தேர்ந்தெடுக்கிறார்கள். ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு சட்டையை வாங்குகிறோம், ஒரு சேலையை வாங்குகிறோம், போன விதத்தில் உடனே எது கண்ணில் படுகிறதோ தூக்கிட்டு வந்துடுவோமா? அப்படி எடுக்கிறது இல்லை. அந்த சட்டையை 1க்கு 2 தடவை பார்ப்போம், சேலையை முன்ன பின்ன திருப்பி திருப்பி போட்டு பார்ப்போம். கடைக்காரனே நொந்து போயிடுவான். ஒரு சேலை எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா, ஒரு சட்டை எடுக்கிறதுக்கு இத்தனை தடவை பார்ப்பேன். இருந்தாலும் நம்மளுக்கு திருப்தி வராது. திரும்ப திரும்ப கேட்போம், திரும்ப திரும்ப பார்ப்போம். சாயம் போகுமா, வெளுக்குமா, பார்த்தா நல்லா இருக்குமா, 1008 கேள்வி. அவன் என்ன இல்லைன்னா சொல்ல போகிறான் கடைக்காரன். நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் இதை மாதிரி சூப்பர் ட்ரெஸ் இல்லைம்பான். நீங்கள் அவ்வளோ சூப்பராக தேர்ந்தெடுத்துருக்கிறீங்க அப்படிமா. இப்படி எல்லாம் சொன்னாலும் மன திருப்தி வராது. பக்கத்தில் உள்ள அம்மாட்ட, மாமிட்ட, நண்பர்கள்ட்ட எல்லாத்தையும் கேட்டு ஆமாம். அப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு சட்டையை, ஒரு சேலையை, ஒரு துணியை நாம் எடுக்கிறோம் என்றால் அதற்கு சில தகுதிகள் இருக்கிறதா அதுதான் நம்ம பார்க்குறோம். அது நமக்கு பிடிச்சிருக்கிறதா என்று நம்ம பார்க்குறோம். உலகத்தில் எந்த பொருளை ஒரு மனிதன் விரும்புவதாக இருந்தாலும், உலகத்தில் எந்த பொருளை ஒரு மனிதன் தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும் ஒரே அளவுகோல், நாம தேர்ந்தெடுப்பதற்கு, நாம விரும்புவதற்கு அதற்கு என்ன தகுதி இருக்கிறது. இதுதானே மனுஷனுடைய யதார்த்தம். தகுதியை மீறி தனக்கு பிடிக்காத ஒன்றை எவனும் தேர்ந்தெடுக்க மாட்டான். பிடிக்காத மனைவியோடு வாழ முடியுமா? பிடிக்காத கணவனோடு வாழ முடியுமா? பிடிக்காத சட்டையை, பிடிக்காத சேலையை உடுத்துக்கிட்டு நாமளால அலைய முடியுமா? தூக்கி எறிஞ்சிருவோம். பிடிக்காத நண்பரை கூட நாம சேர்ந்து வாழ மாட்டோம். அப்ப எல்லா விதத்திலையும் எதை தேர்ந்தெடுப்பதா இருந்தாலும் அதற்கு ஒரு அளவுகோலை வைத்திருக்கிறோம். என்ன அளவுகோல்? இதற்கு தகுதி இருக்கிறதா, நாம இதை அணிவதற்கு எல்லா விதமான தகுதியும் அதுக்கு இருக்கிறதா என்று நாம பார்க்கிறோம். ஆனா கடவுளை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த விஷயத்தில் மாத்திரம் எந்த மனுஷனும் கடவுளுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு பார்க்கிறதே இல்லை. யாராவது யோசிச்சோமா? நாம ஒரு கடவுளை வணங்குறோமே, அந்த கடவுளை கடவுளாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமே, இந்த கடவுளுக்கு என்ன தகுதி இருக்கிறது? கடவுளுக்கு கடவுளாக இருக்கக்கூடிய தகுதி உண்டா? என்னைக்காவது எந்த சமூகமாவது இப்படி யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? ஆனால் யதார்த்தமான உண்மை என்னவென்றால், ஒன்றை கடவுளாக எடுத்துக்கொள்வதற்கு எந்த தகுதியும் யாரும் பார்க்கிறது இல்லை. முஸ்லீம்களும் பார்க்கிறது இல்லை, எந்த மதத்தை சார்ந்தவங்களும் அதையெல்லாம் பெருசா யோசிக்கிறானா கிடையாது. என்னுடைய அப்பன் பாட்டன் சொல்லிவிட்டார், இது கடவுள் என்று சொன்னார்கள், நான் ஏற்றுக்கொண்டேன். இது கடவுள், இதை வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள், நான் ஏற்றுக்கொண்டேன். இந்த கடவுளை நீ மரியாதை செய்யவில்லை என்றால், நிந்தனை செய்து விட்டாய் என்றால் அந்த கடவுளுடைய தெய்வ குற்றம் உனக்கு ஏற்படும் என்று சொன்னார்கள். எனவே அதை நான் கடவுளாக ஏற்றுக்கொண்டேன். காலாகாலமாக என்னுடைய முன்னோர்கள், மூதாதையர்கள் அத்தனை பேர்களுமே இதைத்தான் கடவுளாக வணங்கினார்கள், நானும் கடவுளாக ஏற்றுக்கொண்டேன். இப்படித்தான் பார்க்கிறோமே தவிர, நாம எடுக்கக்கூடிய சட்டைக்கு, நாம எடுக்கக்கூடிய சேலைக்கு என்ன அளவுகோலை வைத்தோமோ அந்த அளவுகோலை இந்த கடவுள் விஷயத்தில் வைக்கவில்லை. எந்த மனுஷனும் வைக்கவில்லை. ஒருவரை கடவுளாக வணங்கக்கூடிய ரப்பாக, இறைவனாக ஏற்றுக்கொள்கிறோமே, அவனுக்கு தகுதியை நம்ம பார்க்கல. கடவுளாக இருக்கக்கூடிய தகுதி உண்டா என்று நம்ம யாருமே சிந்திக்கல. சட்டைக்கு பார்த்தோம், செருப்புக்கு பார்த்தோம், பாக்கெட்டில் வைக்கக்கூடிய சீப்புக்கு கூட பார்த்தோம். எந்த பொருளும் பார்க்கல. ஒரு கர்ச்சிப்பை எடுத்து பாருங்க, எத்தனை எந்த கர்ச்சிப்புனாலும் பாக்கெட்டில் வச்சுக்கிறோமா? யார் தந்தாலும் வாங்கி வச்சுக்கிறோமா? இல்லை. ஒரு பேப்பர் படிக்கிறது உட்பட, பேப்பர் டெய்லி பாருங்க, டெய்லி நியூஸ் பேப்பர் தான் வருது. சில பேர் தினமணினா தினமணியை மட்டும்தான் படிக்கிறான், அவனுக்கு அதுதான் பிடிக்கும். சில பேர் தினகரன் அதை மட்டும் தான் படிக்கிறான், அவனுக்கு அதுதான் பிடிக்கும். ஏன்பா
நான் அதை படி படிச்சுட்டு வந்துட்டேன், எனக்கு அப்படி பழக்கமா போச்சு, இந்து பத்திரிக்கைன்னா அதான் எனக்கு செய்தி சரியா இருக்குது அப்படின்னு அவன் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்றான். எல்லா விஷயத்திலையும் இப்படி தகுதிகளை பார்க்கக்கூடிய மனுஷன் கடவுளுடைய விஷயத்தில் தான் யாரை வணங்க போகிறோமோ அவனுடைய விஷயத்தில் மாத்திரம் எந்த விஷயத்தையும் பார்க்கல, கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை. என்ன நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தை நீங்க பாருங்களேன். ஒருவர் என்னைக்கு இறந்தார் தெரியாது, ஒரு கபரை காட்டுவார்கள், ஒரு இது அவுலியா என்று சொல்வார்கள், உடனே அவுலியான்னு ஏத்துக்கிறோம். என்னைக்காவது விசாரிச்சோமா இவர் அவுலியா என்று சொல்வதற்கு என்னப்பா ஆதாரம்? இவர் என்றைக்கு வாழ்ந்தார், அவர் என்றைக்கு இறந்தார், வாழ்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கை சுத்தமாக தூய்மையாக இருந்ததா? என்னைக்காவது கேள்வி கேட்டது உண்டா? அட இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பொட்டல் புதூர் மொஹிதீன் ஆண்டவர் வந்தார்னு சொன்னான், நாம எல்லாரும் நம்புறோம். சின்ன பிள்ளையில இருந்து சமீப கால வரையிலையும் அந்த தர்காவுக்கு படையெடுத்து போனோம். இன்றைக்கும் இஸ்லாமியர்கள் கொஞ்சம் பேர் அதே தர்காவுக்கு படையெடுத்து போறாங்க. என்ன ஆதாரம்? மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி வந்தார், அவருடைய கால் தடம் அங்கே இருக்கிறது. என்னைக்காவது கேட்டோமா என்னைக்குப்பா மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி இங்க வந்தார்? ஒரே ஒரு வார்த்தை கேட்டோமா? அவருடைய காலடி தடம் அங்கே பதிந்திருக்கிறது என்ற எந்த வருஷத்தில் வந்தாரு, யாரு கூட வந்தாரு? வருகின்ற பொழுது அவர் வந்து ஈராக்கில் வாழ்ந்த ஆளு, ஈராக்கில் இருந்து அப்படியே ஒரு கால் ஈராக்கிலையும் ஒரு காலில் பொட்டல் புதலையும் வச்சாரா? என்னைக்கு இந்த கேள்வி கேட்டது இல்லை, கேட்கறதுக்கு உண்டான புத்தியும் நம்மளுக்கு வரல. எல்லாரும் போறோமே, இந்த கேள்வி கேட்கவும் மாட்டோம், கேட்கக்கூடிய சிந்தனையும் அறிவும் ஆற்றலும் நமக்கு வரவும் இல்லை. ஏன்? எல்லாரும் போறாங்க நம்மளும் போவோம், எல்லாரும் தர்காவுக்கு போறாங்க நம்மளும் போவோம், எல்லாரும் அவரை அவுலியாவாக பெரிய மகானாக கொண்டாடுகிறார்கள் நாமளும் கொண்டாடுவோம். இதுதானே? என்னைக்காவது கேட்டோமா? என்னைக்காவது இதை சிந்தனை செய்து பார்த்தோமா? ஒரு நேரத்தையும் சிந்திக்கிறதில்லை. அப்ப இதே மாதிரிதான் ஒரு தாயத்து இருக்குது, நம்ம கையில கட்டி விடுவார்கள், பேய் வராது, பிசாசு வராது, உனக்கு தைரியம் பயங்கரமா வந்துடும், இதை மட்டும் கெட்டு அப்படின்னா, அப்ப இதை கெட்டுனால் வரணும்ல, வரலையே. ஏன் வரல? கேட்க மாட்டோம், சிந்தனையே வராது, சிந்திக்கவே மாட்டோம். அப்ப உலகத்தில் இது போன்று முஸ்லிம்களாலோ அல்லது வேற யாரா இருந்தாலும் அவர்கள் கடவுளாக ஒருவரை வணங்குகிறார்கள் என்றால் அவனுக்கு என்ன தகுதி? ஏன் இப்படி வந்தது? யாரும் சிந்திக்கிறது இல்லை, சிந்திக்கக்கூடிய சூழலும் நமக்கு ஏற்படவும் இல்லை. ஆனால் நாம ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்க மாத்திரம் ஒரு விஷயத்தை தெளிவாக நமக்கு போதிக்கிறது. நீ யாரை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறாயோ அந்த கடவுளுக்கு சில தகுதிகள் இருக்க வேண்டும். சட்டைக்கு நீ தகுதியை பார்த்திய, செருப்புக்கு தகுதியை பார்த்திய, கர்ச்சிப்புக்கு தகுதியை பார்த்திய, உன்னுடைய தலைமுடிக்கு என்ன எண்ணெய் தேய்க்கணும் அப்படின்னு நீ தகுதியை பார்த்திய, உன்னுடைய மேனிக்கு எந்த சோப்பு சரியாகும் எந்த சோப்பு சரியாகாது என்ற தகுதியை நீ பார்த்திய. அதே மாதிரி உன்னுடைய கடவுள், நீ யாரை வணங்க வேண்டும், உனக்கு யார் அதிபதி, உன்னை யார் படைத்தா என்ற கடவுளை நீ தீர்மானிக்கிறிய, அவனுக்கும் சில தகுதிகள் வேணும். கடவுள் என்று யார் சொன்னா நீ ஏத்துக்கிடாத, அல்லாஹ் அவன் கடவுள் என்று சொன்ன மாத்திரத்தில் நீ ஏத்துக்கிடாத. அல்லாஹ் கடவுளா, ரஹ்மான் கடவுளா, அந்த கடவுளுக்கு என்ன தகுதி இருக்கிறது? சிந்தனை நீ செய்து பார். இதுதான் இஸ்லாம் நமக்கு முதலாக நமக்கு சொல்லித் தருகின்ற, கடவுள் கொலையில சொல்லித் தருகின்ற ஒரு தெளிவான விஷயம் இதுதான். நீங்க எல்லா மதத்தையும் ஆய்வு பண்ணி பாருங்க, இஸ்லாமிய மதம் நீ கடவுளை வணங்கு என்று சொல்லுகின்ற இந்த மார்க்கம் கடவுளுடைய தகுதியை பற்றி பேசுகிறது. எப்படி பேசுகிறது? திருமறை குர்ஆனை கொஞ்சம் புரட்டி பாருங்க. கடவுளுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் குர்ஆன் முழுவதும் இறைவன் சொல்லி காட்டுகிறான். கடவுள் என்றால் அவன் எப்படி இருக்க வேண்டும், என்ன தகுதி இருந்தால் அவன் கடவுளாய் இருக்க வேண்டும், ஒவ்வொரு இடத்திலும் அல்லாஹ் சொல்கிறான். இதற்கு எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு சூரா குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருத்தன் தான். ஏன்? கடவுள் என்பவன் ஒருத்தனாத்தான் இருக்க முடியும். ரெண்டு பேர் கடவுளா இருக்க முடியாது, மூணு பேர் கடவுளா இருக்க முடியாது, 1000 பேர் கடவுளா இருக்க முடியாது, லட்சம் பேர் கடவுளா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இறைவன் இறைவன் என்றால், கடவுள் என்றால் சூப்பர் பவர் உள்ள ஒருத்தவன் என்றால் அவன் ஒருத்தனாத்தான் இருக்கணும். 4 பேர் இருக்க முடியாது,
அதற்கு சில தர்க்க ரீதியான வாதங்களையும் இஸ்லாம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. என்ன வாதங்களை சொல்கிறது? லவ்கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹு லஃபஸததா. இந்த வானம், இந்த பூமி, இந்த உலகத்தில் இறைவன் அல்லாத 2 கடவுள், 3 கடவுள், 4 கடவுள், 10 கடவுள், வேறு எத்தனை கடவுள் இருந்தாலும் இந்த உலகம் அழிந்து போய்விடும், நாசமா போய்விடும். ஒரு கடவுளுக்கு பதிலாக 2 கடவுள் இருந்தால், ஒரு கடவுளுக்கு பதிலாக 4 கடவுள் இருந்தால் கடவுளுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே போய்விடும் என்றால் இந்த நாடு, இந்த உலகம் இது சரியாக இயங்காது, எல்லாமே நாசமா போய்விடும் என்று இஸ்லாம் ஒரு லாஜிக்கை, ஒரு தத்துவத்தை சொல்கிறது. 2 அல்லாஹ் இல்லை நம்மளும் சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்றோம்? 2 அல்லாஹ் இருந்தானே என்ன நிலை ஏற்படும்? 2 அல்லாஹ் இருந்தால் அங்கே குழப்பம் தான் ஏற்படும். என்ன குழப்பம் ஏற்படும்? ஒரு அல்லாஹ் சொல்லுவான் மழை வேணும்பா, இன்னொரு அல்லாஹ் வேண்டாம்பா. ஒரு அல்லாஹ் சொல்லுவான் கடுமையாக புயல் வேணும்பா, இன்னொரு அல்லாஹ் புயல் வேண்டாம்பா. ஒரு அல்லாஹ் சொல்றான் பூகம்பம் வேணும்பா, இன்னொரு அல்லாஹ் பூகம்பம் வேண்டாம் அப்படிம்பா. எது நிற்கும்? பூகம்பம் வருமா வராதா? மழை வருமா வராதா? புயல் வீசுமா வீசாதா? என்ன நிலை ஏற்படும்? 2 கடவுள் இருக்கிறான்னு வைங்களேன், 2 கடவுள் 2 பேருமே சமநிலையில இருக்கிறாங்க. ஒரு ஆள் உயர்ந்த கடவுள் இல்லை, இன்னொரு ஆள் தாழ்ந்த கடவுளும் இல்லை. கடவுள்னா சமமாத்தானே இருக்கணும். கடவுளுக்கு மத்தியில் உயர் தாழ்வு இருக்கக்கூடாதுல்ல. இப்ப 2 பேருமே சமமாக இருந்து ஒரு கடவுள் சொல்றாரு மழை பொழி, இன்னொரு கடவுள் சொல்றாரு இல்ல அந்த ஊருக்காரன் பெரிய பாவிப்பா, நிறைய அநியாயம் பண்ணிட்டான், இவனுக்கு மழையே கொடுக்க கூடாது, தண்ணி இல்லாம சாவணும், பட்டினி சாவு வரணும் அப்படின்னு இன்னொரு கடவுள் தீர்மானிக்கிறார். இப்படி 2 கடவுளும் மாறி மாறி மழை வேணும் வேண்டாம் அப்படின்னா என்ன வரும்? கடவுளுக்குள்ளே சண்டடா வருமா? நம்மளே பேசுவோம்ல, ஒரு கடவுள் வேணுங்கிறாரு, ஒரு கடவுள் வேண்டாங்கிறாரு. என்ன வரும்? 2 பேரும் சண்டை போடணும். 2 கடவுளும் சண்டை போட்டா நம்ம நிலை என்ன? கடவுளே சண்டை போடுகிறார்கள் என்றால் நம்முடைய நிலை என்ன? யாரிடத்தில் போய் கேட்கிறது? அட குடும்ப சண்டைனா கடவுள்கிட்ட போய் சொல்லலாம். மனைவிக்கும் கணவனுக்கும் மத்தியில் பிரச்சனைனா கடவுளே என் மனைவியை காப்பாத்து, இப்படி எல்லாம் பேசுறாள அப்படின்னு சொல்லலாம். கணவன் சரியில்லைன்னா என் மாப்பிள்ளைக்கு நல்ல புத்தியை கொடு அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்கலாம். கடவுளே சண்டை போட்டுட்டு இருந்தாருன்னா, கடவுள் 2 கடவுள் மாறி மாறி சண்டை போட்டாங்கன்னா அவங்களுடைய சண்டையை யார் பிரித்து வைக்கிறது? அப்ப அதுக்கு மேல இன்னொரு கடவுள் வேணும். இந்த கடவுள் சண்டை போடுகிறார்கள் என்றால் அதை தாண்டி இன்னொரு கடவுள் வேணும். அப்ப இது எந்த அடிப்படையில் சாத்தியம்? அதனால இஸ்லாம் சொல்லுகிறது இல்ல, ஒரே கடவுள் இருந்தா ஒரு கடவுள் தான் இருக்க முடியும். 2 கடவுள் இருந்தால் அது நாசமா போயிடும். இதை இன்னொரு கோணத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். 2 கடவுள் இருக்கிறான்னு வைங்க, ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு விதமாக நான் இதை செய்ய போறேன் அதை செய்ய போறேன் அப்படின்னு முடிவு எடுக்கிறான்னு வைங்களேன். 2 பேரும் போட்டி போட்டு மழை வேணும் மழை வேண்டாம் அப்படின்னு போட்டி போட்டு ஏதாவது ஒரு முடிவுக்கு வரான்னு வைங்க. மழை வேணும்னு முடிவு எடுத்துட்டா ஒரு கடவுள் தோத்துட்டாரு, ஒரு கடவுள் ஜெயிச்சிட்டாரு, அப்படிதானே அர்த்தம்? அல்லது மழையே வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாலும் மழை வேணும் என்று சொன்ன அந்த கடவுள் தோத்துட்டாரு, மழை வேண்டாம் என்று சொன்ன இந்த கடவுள் ஜெயிச்சிட்டாரு. வருமா? ஒரு முதலமைச்சர் 2 வைக்கிறது இல்லை, ஒரு பிரதமர் 2 இருக்கிறது இல்லை, ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி ஒன்னா தான் இருக்கிறார். அப்போ ஒரு நாட்டுக்கு 2 பிரதமர் இல்லை, 2 ஜனாதிபதி இல்லை, ஒரு மாநிலத்துக்கு ஒரு முதல்வர் தான், 4 முதல்வர் கிடையாது. ஏன் அப்படி வச்சிருக்கிறான்? ஸ்கூல்ல போறோம்ல, ஸ்கூல்ல போனா என்ன சட்டம்? ஹெட் மாஸ்டர் ஒன்று தான் இருப்பார், காலேஜ் போனா பிரின்சிபால் ஒன்று தான். எங்கேயாவது 2 பிரின்சிபால் பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது 2 ஹெச்எம் பார்த்துருக்கீங்களா? எல்லா இடத்துலையும் ஒன்று தான். ஏன்? ஒருவர் இருந்தால் தான் நிர்வாகம் சரியாக போகும், அந்த இடங்கள் நல்ல முறையாக போக முடியும். அதனால தான் இன்றைக்கு எங்க போனாலும் நிர்வாகத்துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் சூப்பர் பவர் மிக்கவர் ஒரு ஆள் தான் இருப்பார். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் சுப்ரீம் கோர்ட்டுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஒரு ஆள் தான் இருப்பார். அதற்கு கீழே 1000 நீதிபதிகள் இருக்கலாம், நெச்ச நீதிபதிகள் இருக்கலாம், சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி ஒரு ஆள் தான். அப்படி இருந்தா தான் எல்லாமே சரியாக இயங்கும். 2 பேர் இருந்தா நிர்வாகம் சரி வராது, 4 பேர் இருந்தா நிர்வாகம் சரி வராது, 10 பேர் இருந்தா நிர்வாகம் நாசமா போயிடும். இத உலகத்தில் ஒவ்வொரு விஷயத்தில் நாம புரிந்து வைத்திருக்கிறோமே, இதை இஸ்லாம் சொல்கிறது. கடவுள் விஷயத்திலையும் ஒரு கடவுள் தான் இருக்க முடியும்.
2 கடவுள் இருக்க முடியாது, 4 கடவுள் இருக்க முடியாது, 10 கடவுள் இருக்க முடியாது என்று இஸ்லாம் இவ்வளவு தெளிவாக அல்லாஹ் ஒருத்தன் தான், 2 அல்லாஹ் கிடையாது, 4 அல்லாஹ் கிடையாது என்று இவ்வளவு தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அடுத்து குறுகிய நேரனால கொஞ்சம் வேகமாக போவோம். அல்லாஹு சமத், அவன் தேவையற்றவன். தேவையற்றவன்னா என்ன? கடவுளுக்கு எந்த தேவையும் இருக்கக்கூடாது. தேவைன்னா என்ன முதல்ல அதை விளைவிக்கணும். மனுஷனுடைய தேவை நீங்க எடுத்துக்கிடுங்களேன், சாப்பிடணும், பசி வந்தா உள்ளுக்குள்ளே சாப்பாடை போடணும், இது நம்முடைய தேவை. சாப்பாடு உள்ள இறக்குனா அடுத்து என்ன? அது வெளியில கழிவாக போகணும். தாகம் எடுக்கும், தண்ணீர் குடிக்கணும், தண்ணியை வயிற்று நிறைய அடைச்சிட்டோம்னா அடுத்தாக்குல சிறுநீராக வெளியே போகணும். சாப்பிடவும் செய்யணும், அது வெளியில கொட்டவும் செய்யணும், குடிக்கவும் செய்யணும், சிறுநீராக வெளியில கழிக்கவும் செய்யணும். இதான மனுஷன். இது இல்லாம மனுஷன் வாழ முடியுமா? மனுஷன் இல்லாம எந்த உயிரினமாவது இப்படி வாழ இயலுமா? எந்த உயிரினத்தை நீங்க எடுத்துக்கொண்டாலும் அதற்கு இந்த உணவு அவசியம், இது தேவை. பானம் குடிபானம் அவசியம், இது தேவை. இந்த நீர் இல்லை என்றால் மனிதனால் வாழவே இயலாது. அதனாலதான் இன்றைக்கும் செவ்வாய் கிரகத்தில் போய் வாழ முடியுமா அப்படின்னு யோசிக்கும் போது முதல்ல எதை யோசிக்கிறான்? அங்க தண்ணி இருக்குதா? சந்திர மண்டலத்தில் போய் வாழ முடியுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முதல்ல அவன் எதை பார்க்கறான்? அங்க நீர் உண்டா, தண்ணி உண்டா? தண்ணி இருந்தா தான் எதுவுமே சாத்தியம். மனிதனை வாழ முடியும், இல்லைன்னா வாழ முடியாது. அப்ப இந்த அடிப்படையில் மனிதனுக்கு இன்றியமையாத ஒரு தேவை, மிக மிக அவசியமான ஒரு தேவை அவனுக்கு நீர், உணவு. இது வேணும்ல, இது மனுஷனுடைய தேவை. மனுஷன் இல்ல எல்லா உயிரினத்துக்கும் உள்ளான தேவை. இப்போ ஒரு கடவுள் இருக்கிறார், கடவுள் சொல்றாரு, எப்பா எனக்கு பசிக்குது, சாப்பாடுதா. இப்படியா? இப்படி இருந்தா கடவுளா இருக்க முடியுமா? இறைவன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவன் உணவை தருகிறான், அவனுக்கு உணவு தேவையில்லை. அவன் தான் எல்லாத்திற்கும் உணவை தருகிறான், அவனுக்கு உணவு தேவையில்லை, அவனுக்கு பானம் தேவையில்லை, குடிப்பு தேவையில்லை. ஏன்? அவன் கடவுளே. கடவுளுக்கு பசிக்க கூடாது, கடவுளுக்கு தாகம் வரக்கூடாது, கடவுளுக்கு இந்த தேவை இருக்கக்கூடாது. மனுஷனுக்கு இருக்கலாம், மனிதன் அல்லாத வேற வேற உயிரினங்களுக்கு இருக்கலாம், கடவுளுக்கு இது இருக்கலாமா? கடவுளுக்கு அப்படி இருந்ததுன்னா என்ன நிலை ஏற்படும்? உதாரணத்திற்கு கடவுளுக்கு சாப்பாடு வேணும், உணவு வேணும். உணவு இல்லைன்னா கடவுளால் வாழ முடியாது. கடவுளே செத்து போயிடுவார்னு வச்சுக்கிடுங்க. சாப்பாடு இல்லைன்னா அதுதானே அர்த்தம், கூட தண்ணி இல்லைன்னா அதுதானே அர்த்தம். அப்ப கடவுளே செத்து போயிடுவார்னா கடவுளை வாழ வைக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த உணவு. அப்ப கடவுளுக்கெல்லாம் கடவுளாக அந்த உணவு ஆகுது. அதனாலதான் இஸ்லாம் சொல்லுகிறது, நீ கடவுளாக தேர்ந்தெடுக்கிறிய, அல்லாஹ்வா நீ தேர்ந்தெடுக்கிறிய, அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவனுக்கு உணவு தேவையில்லை, அவன் தான் உங்களுக்கு ரிஸ்கை வாழி வழங்குகிறான். உங்களிடத்தில் அவன் ஒரு காலத்திலேயும் எனக்கு சாப்பாடுதா கேட்டது இல்லை, உணவுத்தா கேட்டது இல்லை, தண்ணியத்தா கேட்டது இல்லை. இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு பழக்கம் இருக்கும். என்ன பழக்கம்? ஜும்மாக்கெல்லாம் போவோம், பள்ளிவாசலில் போய் இறைவனை அல்லாஹ்வை வணங்குவதற்காக பள்ளிவாசலுக்கு போவோம். இப்படி பள்ளிவாசலுக்கு போகக்கூடிய நம்மள யாராவது ஒரு ஆளு பழங்களை கொண்டு போயிருக்கிறோமா, பத்தியை கொண்டு போயிருக்கிறோமா, சாம்பிராணியை கொண்டு போயிருக்கிறோமா, வேற ஏதாவது காணிக்கைக்குன்னு காசுகளை கொண்டு போயிருக்கிறோமா? கொண்டு போக மாட்டோம். ஆனால் தர்காவுக்கு போகும்போது என்ன செய்யணும்? அங்கே போகும்போது பழம் வேணும், ரொம்ப குறைச்சலாக எடுத்துக்கிட்டா கொஞ்சம் சர்க்கரையாவது வேணும், ஊதுபத்தி வேணும், சாம்பிராணி வேணும், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆலிம் சாவுக்கு ஏதாவது காசு கொடுக்கறதுக்கு காசு வேணும், உண்டியல் போடுறதுக்கு அதுக்கு காசு வேணும், ஒன்றும் வழி இல்லையா கொஞ்சம் ஒரு முழம் பூவாது வேணும். போறோமா? பள்ளிவாசலுக்கு போகும்போது ஒண்ணுமே இல்லை, வெறுங்கையை வீசிட்டு போறான். அங்க போய் தான் ஒண்ணுக்கு இருக்கிறான், அங்க போய் தான் ஒலி செய்யறான், ஒண்ணுமே கொண்டு போக மாட்டேங்கிறான். ஆனா இன்னொரு இடத்துக்கு போறதா இருந்தா எல்லாமே வேணும், எல்லாம் இருந்தா தான் அங்க போக முடியுது. இது எல்லாத்தையும் கொடுத்தா தான் அவுலியாவுடைய பரக்கத்தை நமக்கு கிடைக்குது நம்புறான். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், அட நான் தேவையற்றவனா இருக்கிறேன், எனக்கு உணவு தேவையில்லை, எனக்கு பானம் தேவையில்லை, எனக்கு தண்ணி தேவையில்லை, எனக்கு நீர் தேவையில்லை, எனக்கு எதுவுமே தேவையில்லை. என்னைக்காவது அல்லாஹ் நம்மள்ட்ட எப்பா பக்தா எனக்கு கடுமையான தாகமா இருக்குடா, அக்வாஃபினா தண்ணி தான் கேட்டானா?
சுத்தமான தண்ணி தானா, கார்பரேஷன் வாட்டர் சரியில்லை, நிறைய கிருமிகளா இருக்குது அப்படின்னு என்னைக்காவது அல்லாஹ் கேட்டானா? நீ மட்டும் பிரியாணி திங்கிற, அல்லாஹ்வுக்கு கொஞ்சம் காலம் பிரியாணி தரக்கூடாதா? மட்டன் பிரியாணி ஒழுங்கா போட்டுதாடா கேட்டானா? இறைவனுக்கு அது தேவையில்லை. ஒரு காலத்திலும் கேட்க மாட்டான். கேட்கக்கூடியவன் கடவுளா இருக்க மாட்டான். இதுதான் விஷயம். கடவுள் வந்து எனக்கு உணவு தா என்று கேட்க மாட்டான். அப்படி கேட்கக்கூடிய யாரா இருந்தாலும் கடவுளா இருக்க முடியாது. அப்ப இந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு சமத், நான் கடவுளா இருக்கிறேன், அல்லாஹ் கடவுளா இருக்கிறான், அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. உணவு தேவையில்லை, பானம் தேவையில்லை, வேற எதுவும் தேவையில்லை. மனுஷனுக்கு அதுக்கு அடுத்து என்ன விஷயம்? மனுஷனுடைய இன்னொரு முக்கியமான தேவை என்னன்னா, அவனுக்கு ரொம்ப தூக்கம் அவசியம். மனுஷனுக்கு தூக்கம் இல்லைன்னா வாழ முடியுமா? எந்த மனுஷனாவது தூங்காம வாழ முடியுமா? ஒரு நாள் தூங்காம இருந்துட்டானா பைத்தியம் முடிச்ச மாதிரி அப்படியே முழிப்பான். ஏன்டா இப்படி முழிக்கிற? விடிய விடிய தூங்கல பாய். ஏன்? தூக்கம் இல்லைன்னா அவனால எந்த வேலையும் செய்ய முடியாது, எந்த காரியத்தையும் முழு ஈடுபாடா இருக்க முடியாது. அப்படி ஒரு மாதிரியே பேந்த பேந்த முழிக்கிறான். இன்னும் சொல்ல போனா, ஒரு மனுஷன் சரியாக தூங்கவில்லை என்றால், சில நாட்களாக தூக்கமே இல்லை என்றால் பைத்தியம் தான் முடிக்கும். ஏன்? மூளை, அவன் மூளைக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். அவனுடைய மூளைக்கு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி அதுக்கு வந்து நிம்மதியாக உறங்க விடணும். 24 மணி நேரமும் மூளை வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா மூளை குழம்பி போய் லூஸ் ஆகி பைத்தியம் ஆயிடுறான். அப்ப அதனால மனுஷனுக்கு என்ன தேவைன்னா தூக்கம் தேவை. அவனுக்கு நிம்மதியாக தூங்கினா தான் அவனால் எதையும் செய்ய முடியும். அதனாலதான் இன்னைக்கும் பல டாக்டர்கள், பல மருத்துவர்கள் நமக்கெல்லாம் ஒண்ணு சொல்லுவாங்க, சராசரியா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 6 இருந்து 7 மணி நேரம் நீ தூங்கு, உனக்கு நோய் வராது அப்படிங்கிறான். எல்லா நோய்களுக்கும் அடிப்படையே தூக்கம் இல்லை அப்படிங்கிறான். நீ ஒழுங்கா தூங்கி இருந்தால் உனக்கு இந்த நோய் வராது அப்படிங்கிறான். அதே மாதிரி இந்த சில பேருக்கு இந்த பைத்தியம்லாம் முடிக்குதுல்ல, அவங்கள கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொண்டு போய் விட்டா உடனே செய்யக்கூடிய முதல் வேலை என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு வாரத்துக்கு நிம்மதியாக தூங்க போட்டுருவான். ஊசியை போட்டு பேசாம தூங்கு, உனக்கு தூங்க தான் மருந்து அப்படின்னு சொல்லி தூங்க போடுறான். ஏன்னா மனுஷனுக்கு வந்து அந்த மூளை நல்லா இருக்கணும், அது தூங்கினா தான் சரி வரும். அப்ப இதெல்லாம் மனுஷனுடைய தேவை. தூக்கம் இல்லை என்றால் ஒரு மனுஷனால் வாழ இயலாது, செத்து போயிடுவான், கோபமா வரும், யார்கிட்டையும் பேச இயலாது, எரிஞ்சு எரிஞ்சு விழுறான். ஏன்? தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை. அப்ப இறைவன் வந்து இப்படி தூங்குவானா? இறைவன் என்னைக்கா தூங்க முடியுமா? தூங்கக்கூடியவன் இறைவனா இருக்க முடியுமா? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹ் என்பவன் நித்திய ஜீவன், லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌமுன், அவனுக்கு சிறு தூக்கமோ பெரு தூக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ சின்ன தூக்கம் கூட அவனுக்கு ஏற்படாது. யாரு? ஒருவன் கடவுளாக இருக்கிறான் என்றால் அவனுக்கு சின்ன தூக்கம் கூட ஏற்படக்கூடாது. ஏன் இப்படி சொல்றான்? இப்ப நமக்கு தூக்கம் வரல, மாத்திரையெல்லாம் போட்டோம், தூக்கம் வரல, ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்ப கடவுள்கிட்ட போய் கேட்கிறோம், கடவுளே எனக்கு தூக்கத்தை தா கடவுளே. அந்த கடவுள் தூங்கினார் வைங்களேன், அடே நானே விடிய விடிய வேலை செஞ்சு எல்லா பக்தர்களுக்கும் அருள் பாதிச்சுட்டு இப்பதான் நிம்மதியா கடன் தூங்குறேன், ஏன்ட்ட வந்துட்டு நீ தூக்கத்தை, ஏன் தூக்கத்தை நீங்க எடுத்துட்டியா? ஏன் தூக்கத்துக்கு நீ வேட்டு வச்சுட்டியா? நீ எல்லாம் உருப்படிவே என்று கடவுள் பேச மாட்டாரா? அப்ப நான் ஒரு கடவுள் தூங்கிட்டான்னு வைங்களேன், பக்தர் எப்படி போய் அந்த கடவுளை அணுகுவது? நம்முடைய கோரிக்கை எப்படி சொல்றது? அவர் எப்படி தூங்கிட்டு நம்முடைய கோரிக்கையை ஏற்பார்? நாமளே பிரச்சனைக்கு தான் கடவுள்கிட்ட போறோம். அப்ப அவர் தூங்கிட்டே இருந்தார்னா நம்முடைய பிரச்சனை எப்படித்தான் தீர்ப்பார்? இஸ்லாம் சொல்லுகிறது, நீ கடவுளாக ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அவனுக்கு தூக்கம் இருக்கக்கூடாது. தூக்கம்னா குரட்டை விட்டு தூங்குற மட்டும் இல்லை, சின்ன சின்ன குட்டி தூக்கம் போடுவோமே, அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கும்போது லேச அப்படி தலையாட்டுமே, தூங்கி தூங்கி அப்படியே தலையை ஆட்டிக்கிட்டே தூங்குவோமே, இந்த தூக்கம் கூட ஒரு கடவுளுக்கு இருக்கக்கூடாது. ஏன்? அது இருந்ததுன்னா கடவுளை மேய்க்கக்கூடிய அளவிற்கு அந்த தூக்கத்துக்கு சக்தி இருக்கு, கடவுளையே தூங்க வைக்கக்கூடிய அளவிற்கு அந்த தூக்கத்துக்கு சக்தி இருக்குது. அப்ப என்ன ஆகும்? கடவுளுக்கு தூக்கத்தை தருகின்ற, கடவுளை மெய்மறக்க செய்கின்ற, கடவுளை நிம்மதியாக்கக்கூடிய அந்த தூக்கம் தான் கடவுளுக்கே கடவுள் ஆகுமா? அதனால இஸ்லாம் சொல்லுகிறது,
எனக்கு அது தேவையில்லைப்பா, தூக்கம் எனக்கு தேவையில்லை, நான் கொஞ்சம் கூட தூங்க மாட்டேன், தூங்காம என்னால எத்தனை கோடி ஆண்டுனாலும் இருக்க முடியும், தூக்கமே எனக்கு கிடையாது, பின்ன வேற என்ன? அதே மாதிரி மனுஷனுக்கு இன்னொரு நிலை உண்டு, கடவுளுக்கு அந்த நிலை இருக்கக்கூடாது. இந்த தேவைகள்ல இதை சொல்லிக்கிட்டே வரேன். இன்னொரு தேவை என்ன மனுஷனுக்கு? என்ன பகல் ஃபுல்லா உழைச்சாலும் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும். ஓய்வு இல்லைன்னா அவனால வாழவும் முடியாது. அதனால தான் அரசாங்கமே சட்டம் போட்டு வச்சிருக்குது, வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு நாள், விடுமுறை நாள் போட்டிருக்கிறானா. 6 நாள் ஓல, ஒரு நாள் ரெஸ்ட்ல இரு. சில நாடுகள்ல 5 நாள் ஓல, 2 நாள் ரெஸ்ட்ல இரு. ஏன்? மனுஷனுக்கு அப்படி வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு இருந்தா தான் அவன் அடுத்த வேலையை ஒழுங்கா செய்வான். அதுக்கு தான் ஓய்வு. சில பேர் அதை ஏத்துக்கல, நான் காலமுள்ள சம்பாதிப்பேன்டா, காலமுள்ள நான் கடையை திறந்து வச்சிருப்பேன், எனக்கு ஓய்வே இல்லைங்கிறான். அவனை நீங்கி போய் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மெண்டலா தான் இருப்பான். வாரத்தில் ஒரு நாள் ஓய்வெடு என்று அவன் சொல்வதற்கு சரியான காரணம் உண்டு. அவனுடைய மன அழுத்தம் குறையும், வேலை பளு குறையும், எந்த வேலையை அவன் ஓய்வு எடுத்துட்டு செஞ்சாலும் சுறுசுறுப்பாக செய்வான். அதானே? இப்ப இது மனுஷனுக்கு தேவை. ஓய்வு ரொம்ப அவசியம். யாரா இருந்தாலும், சின்ன குழந்தையா இருந்தாலும், சாவக்கூடிய வயசுல இருக்கக்கூடிய ஆளா இருந்தாலும் அவர்களுக்கு ஓய்வு அவசியம். கடவுளுக்கு ஓய்வு தேவையா? ஒரு கடவுளை எடுத்துக்கிடுங்க. அந்த கடவுள் சொல்றாரு, எப்பா நான் இன்னைக்கு ஃபுல்லா இந்த ஊரை எல்லாத்தையும் கவனிச்சேன், ஒவ்வொரு ஆட்களுக்கும் என்ன என்ன தேவை எல்லாத்தையும் விசாரிச்சேன், எல்லாரும் பெரிய பெரிய மனுக்களை கொடுத்துட்டு போயிட்டான், பெரிய பெரிய கோரிக்கைகளை வச்சுட்டு போயிட்டான், அதை கேட்டு முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு, என்னை விட்டுருப்பா, கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். கடவுள் சொல்வாரா? சொன்னா கடவுளா இருக்க முடியுமா? இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த வானங்களை பூமியையும் சேர்த்து 6 நாட்கள் நாம் படைத்தோம். ஒமா மஸ்ஸனா பில் லுஊப், எனக்கு கொஞ்சம் கூட டயர்டு ஏற்படலை. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வானத்தை படைச்சேன், பூமியை படைச்சேன், என்னென்ன கோள்கள் உண்டோ எல்லாத்தையும் படைச்சேன், இந்த பூமியில் இருக்கக்கூடிய மலைகளை, மட்டைகளை, மிருகங்களை, உயிரினங்களை எல்லாத்தையும் நான் படைச்சேன். ஆனா எனக்கு கொஞ்சம் கூட சலிப்பு ஏற்படலை, சங்கடம் ஏற்படலை, சோர்வு ஏற்படலை. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஏன்? சோர்வு ஏற்படக்கூடியவனாக இருந்தால் அவன் கடவுள் கிடையாது. எதனாலும் செய்யணும், கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. ரெஸ்ட் எடுக்கக்கூடிய, ஓய்வு எடுக்கக்கூடியவனாக இருந்தா அவன் எப்படி கடவுளா இருக்க முடியும்? கடவுளுக்கு இது தகுதியா இருக்க முடியுமா? அதனால இறைவன் சொல்லி காட்டுகிறான், இந்த தேவை கூட எனக்கு இல்லப்பா, ஓய்வு எடுக்கக்கூடிய தேவை கூட எனக்கு இல்லை. மனுஷன் உனக்கு இருக்கலாம், இன்னும் சொல்ல போனா உனக்கு அது அவசியம், உழைத்து விட்டு ஓய்வு எடு. கடவுளாக இருக்கக்கூடிய எனக்கு ஓய்வு எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுகிறான். அப்ப இது மாதிரி தகுதிகள் இந்த தேவையும் கடவுளுக்கு இல்லை. நமக்கு மனைவி வேணும், பிள்ளைகள் வேணும், கணவன் வேணும், உறவுகள் வேணும். இது எல்லாம் இருந்தா தான் மனுஷனா இருப்பான். இல்லைன்னா அது வேற மாதிரி பேர். மனைவி பிள்ளை இல்லைன்னா, கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்த கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் போகுது, பிள்ளை இல்லைன்னா என்ன பாடுபடுறாங்கன்னு பாருங்க. குழந்தை இல்லைன்னு சொன்னா அவங்க எவ்வளவு பெரிய மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க. தெருல போகக்கூடிய பிள்ளையெல்லாம் இது நம்ம பிள்ளையா இருக்காதா, அப்படியே ஏக்கம், அவங்களுக்கு தேட்டும், எனக்கு ஒரு குழந்தை வந்துடாதா. அதனாலதான் நிறைய பேர் எங்க இல்லாம போகக்கூடாது, அங்க எல்லாம் போவாங்க. குழந்தையுடைய அதுக்கு மேல உள்ள பாசம், குழந்தை வேண்டும் என்ற அந்த தேட்டம், அந்த தேட்டத்தில் யார் காலிலனாலும் விழுவோம், எவன் என்ன சொன்னாலும் கேட்போம். அங்க உள்ள ஒரு அசர்த்தி இப்படி சொன்னார், இங்க உள்ள சாமியார் இப்படி சொன்னார், அவர் அப்படி சொன்னார், போவோம். எனக்கு குழந்தை வேணும். நிறைய பெண்கள் குழந்தை வேண்டும் என்ற இந்த தேட்டத்தினால கற்பை இழந்திருக்கிறார்களா இல்லையா? கற்பை இழந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு குழந்தை வேணும். மனுஷனுக்கு அது தேவை. வயசான காலத்தில் இவன் படுத்த படுக்கையில் இருக்கின்ற பொழுது இவன் பக்கத்தில் இருந்து கொண்டு கவனிப்பதற்கு ஒரு வாரிசு தேவை. மனுஷன் அதை விரும்புகிறான். அல்லது இவன் நல்ல நிலையில இருக்கும்போது கூட ஒரு பிள்ளையை எடுத்து கொஞ்சணுமே. யாரை கொஞ்சறது? குழந்தைய எடுத்தா தாயே, தங்கமே, பிள்ளையே அப்படின்னு சொல்லி கொஞ்சுவான். இதுக்கு கொஞ்சறதுக்கு ஒன்று வேணுமே, முத்தம் கொடுக்கறதுக்கு ஒரு குழந்தை வேணுமே. எல்லாம் இவனுக்கு இந்த தேட்டம் இருக்கிறது. கடவுளுக்கு இது வேணுமா?
மனைவி வேணுமா, அவனுக்கு பிள்ளைகள் வேண்டுமா? அன்னைக்கு பேசினாங்க. நபியுடைய காலகட்டத்தில் சில முஸ்ரிக்குகள், இணை வைக்கக்கூடியவர்கள் அல்லது யூதர்கள் தான் பேசினாங்க, அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்குது. என்னப்பா அல்லாஹ்வுக்கு என்ன குழந்தை இருக்குது? அதான் அல்லாஹ் ஜின்ன படைச்சிருக்கிறான்ல, அந்த ஜின்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பொம்பளை பிள்ளை. இவங்க பேசிக்கிட்டாங்க, இவங்களா பேசிக்கிட்டாங்க. அப்ப அதுக்கு தான் அல்லாஹ் கேட்கிறான், எப்படிப்பா அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்க முடியும்? இறைவனுக்கு எப்படி குழந்தை இருக்க முடியும்? ஒலன் தக்குன் லஹு சாஹிபா வ ஹலக குல்ல ஷைஇன். அவனுக்கு மனைவியே இல்லையே, மனைவியே இல்லாத நிலையில் அவனுக்கு எப்படி குழந்தை இருக்க முடியும்? அது மாத்திரம் இல்ல, எல்லாத்தையும் அவன் தானே படைச்சான். அவன் எதை படைக்கல? அட ஒன்ன படைச்சவன் அவன், உன் பிள்ளைய படைச்சவன் அவன், உன்னுடைய பெற்றோர்களை படைச்சவன் அவன், இந்த பூமியை படைச்சவன் அவன், நீ சாப்பிடக்கூடிய உணவை படைச்சவன் அவன், நீ குடிக்கக்கூடிய தண்ணியை படைச்சவன் அவன். எல்லாமே அவன் படைச்சிருக்கும் போது அவனுக்கு ஒரு பிள்ளைய படைக்குதா இருந்தா அது தேவையா? இன்னொரு இடத்துல அல்லாஹ் கேட்கவும் சொல்லுகிறான், ரொம்ப தெளிவா கேட்க சொல்றான். நபியே நீங்கள் சொல்லுங்கள், இறைவனுக்கு குழந்தை இருக்கும் என்றால் ஆனா அவ்வளவு ஆபிதீன், அந்த பிள்ளைய வணங்கக்கூடியவர்கள் நான் முதன்மையாக இருப்பேன். கடவுளுக்கு பிள்ளை உண்டா? கடவுளுக்கு மனைவி உண்டா? அது இருக்க முடியாது. மனுஷனுக்கு இருக்கலாம், எல்லா உயிரினத்துக்கு இருக்கலாம், அது இருக்க வேண்டும். அவர்களுடைய நிம்மதியை தருவதற்கு இந்த மனைவி, கணவன், பிள்ளைகள், தாய், தந்தை, உறவு எல்லாம் தேவை. இறைவனுக்கு உறவு தேவையில்லை, இறைவனுக்கு தந்தை தேவையில்லை, இறைவனுக்கு பிள்ளைகள் தேவையில்லை. அந்த தேவையெல்லாம் இருந்தால் கடவுளுக்கு அதை மாதிரி டார்ச்சர் உலகத்தில் எதுவுமே இருக்காது. இன்னும் சொல்ல போனால் இவனை பெற்றெடுத்த அந்த கடவுள் கடவுளாயிருவாங்க, அவங்க கடவுளாயிருவாங்க. அல்லாஹ்வுடைய வாப்பமா, இது யாருப்பா? இது அல்லாஹ்வுடைய சின்னப்பா. இது யாருடா? இது அல்லாஹ்வுடைய மாமி. இது யாரு? இது அல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை. நீங்க யாரு? நான் அல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளைக்கு 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 பேரப்பிள்ளை. வருமா? கடவுளுக்கு பிள்ளை இருந்தா அப்படித்தானே. இப்ப அல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளைன்னு வச்சுக்கிடுங்க, ஓ இவரும் கடவுளா இருப்பார்ல, அவரையும் வணங்கு. அல்லாஹ்வுடைய மனைவி, அவங்களும் கடவுள், அவங்களையும் வணங்கு. அல்லாஹ்வுடைய சின்னப்பா, அவரும் கடவுளே, அவரையும் வணங்கு. அல்லாஹ்வுடைய பெரியத்தா, அவரையும் வணங்கு. அல்லாஹ்வுடைய ஒண்ணு விட்ட மாமிக்கு பிறந்த பிள்ளை, அவரையும் வணங்கு. கடைசி என்ன ஆகும்? இது என்ன குடும்பப்பா? இது எல்லாம் கடவுள் குடும்பம், எல்லாம் கடவுள் குடும்பம். நம்ம குடும்பத்துக்கு ஒரு பேர் வச்சிருப்போம்ல, ஒவ்வொரு ஊர்லயும் அந்தந்த குடும்பத்துக்கு அந்த ஊர்ல போய் கேட்டா ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இது யாருப்பா? இது எல்லாம் அல்லாஹ் வீட்டு குடும்பம். எங்க ஊர்ல அல்லாஹ் வீடுன்னு ஒரு வீடு வச்சிருக்கான், அது இவங்களா வச்சுக்கிட்டது. அப்ப ஆனா இவங்க என்ன வச்சிருக்கிறாங்கன்னா, இது எல்லாம் அல்லாஹ்வுடைய குடும்பம், இது அல்லாஹ்வுடைய மாமி, இது அல்லாஹ்வுடைய மச்சா, இது அல்லாஹ்வுடைய குழந்தையா. இது உருப்படுமா? இத்தனை கடவுள் இருந்தா என்ன ஆகிறது? உலகத்திலே நீங்க பாருங்களேன், ஒரு அரசியல்ல ஒரு குடும்பம் தலையிட்டாலேயே சின்ன பின்னமா போகுது. பார்க்கிறோமா இல்லையா? அண்ணன் எனக்கு பதவி வேணுங்கிறான், தம்பி எனக்கு பதவி வேணுங்கிறான். ஆனா ஒரு முதலமைச்சர் பதவியை எத்தனை பேருக்குடா பிச்சு போடுறது? பேரப்பிள்ளை வரான், எனக்கு தான் மந்திரி பதவிங்கிறான். ஒரு பொம்பளை பிள்ளை வருது, அது எனக்கு வேணுங்குது. இதெல்லாம் நாட்டில் பார்க்கிறோம். ஏன்? ஒரு அரசாங்கத்தில் இருந்தால், ஒரு அரசியல் கட்சியை நடத்துவதா இருந்தால் அவங்களுடைய வாரிசுகளுக்கு எல்லாத்துக்கும் ஆசை வரும். ஏன் இவர் மட்டும்தான் முதலமைச்சராக இருக்கணுமோ, நாம முதலமைச்சராக இருக்கக்கூடாதா? எல்லாம் கேட்பா. அதே மாதிரி அரசியல் குடும்பத்திலே அற்ப பதவிக்கு இவ்வளவு பெரிய போட்டி, இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொன்னா, கடவுளுடைய குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை ஏற்படும், எவ்வளவு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் கிளம்பிடுவாங்க, நான் தான் கடவுள், நான் தான் கடவுளே, நான் தான் சூப்பர் கடவுளே, அவன் எனக்கு சின்னப்பா, அவன் கடவுள் இல்லை, நான் தான் நேரடியாக இறைவனுக்கு பிறந்தவன். வருமா? அதனால கடவுளுக்கு பிள்ளை கிடையாது, அந்த தேவையும் இல்லை. கடவுளுக்கு மனைவி கிடையாது, அந்த தேவையும் கிடையாது. தேவையற்றவன் கடவுள் என்றால் தேவை இல்லாம இருந்தா தான் கடவுள். எந்த தேவை இருந்தாலும் அவனுக்கு பேர் கடவுளே கிடையாது. அப்ப ஒரு இறைவனை நாம் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இதை யோசிச்சு பார்க்கணும். நீ இவரை கடவுளா ஏற்றுக்கிறியப்பா, அந்த கடவுளுக்கு ஏதாவது தேவை இருக்குதா? பூ தேவை இருக்கிறதா? அல்லது சாம்பிராணி தேவை இருக்கிறதா? அல்லது உணவு தேவை இருக்கிறதா? பழங்கள் தேவை இருக்கிறதா? தேவை இருந்தா எப்படி கடவுள்? எல்லாத்தையும் தரக்கூடியவன் தானே கடவுள். நம்மள்கிட்ட இருந்து வாங்கக்கூடியவன் எப்படி கடவுளா இருக்க முடியும்? இதை யோசனை செய்து பார்.
இஸ்லாம் அப்படி அந்த கடவுள் கொள்கையை இப்படி சொல்லி காட்டுகிறது. இதை யோசனை பண்ணிப்பார். அதே மாதிரி அந்த சூறாவில் அடுத்து நீங்க பார்த்தீர்கள் என்றால் லம் எலிது வலம் யூலத், அவனுக்கு பிள்ளையும் இல்லை, அவனுக்கு பெற்றோர்களும் கிடையாது. ஏற்கனவே அதை நான் சொல்லிட்டேன். இது எல்லாம் தேவை விஷயம். பிள்ளைகள் இருப்பது என்பது மனிதனுக்கு தேவை, கடவுளுக்கு தேவையில்லை. மனைவி இருப்பது மனுஷனுக்கு தேவை, கடவுளுக்கு தேவையில்லை. அதே போன்று பேர பிள்ளைங்க உறவுகள் எல்லாமே மனுஷனுக்கு தேவை, கடவுளுக்கு அது தேவையில்லை. எந்த உறவும் அவனுக்கு தேவையில்லை. அதே மாதிரி முத்தாய்ப்பாக அதே வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், கடவுளுக்கு நிகராக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இது வரணும். ஒருவரை கடவுளாக ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, இத மாதிரி கடவுள். இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அது மாதிரி கடவுள். இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, இந்த மாதிரி கடவுள். இந்த மாதிரி கடவுள் என்று சொன்னால் அத்தனையும் மாதிரி கடவுள் தான், ஒரிஜினல் கடவுள் கிடையாது. அவனுக்கு நிகராக யாருமே இருக்க முடியாது. இறைவன் சொல்லி காட்டுகிறான், ஃபலா தம்ரிபு லில்லாஹில் அம்சால், அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதாரணத்தை சொல்லாதீர்கள். ஏன்? கடவுளுக்கு ஒன்றை உதாரணம் நீங்க சொல்வதாக இருந்தா எதை நீங்கள் உதாரணமாக காட்டுகிறீர்களோ அதுவே கடவுளாக இருக்குமே. என்ன மாதிரி இவருங்கிற நானும் அவரும் ஒன்றுன்னு ஆயிரும். அதானே கருத்தம். ஒரு பொருளை நீங்க இன்னொரு பொருளோடு ஒப்பிட்டு பேசினாலேயே ரெண்டும் சமம். அதுக்கு அர்த்தம் தானே. என்ன மாதிரி அவர் நெட்டையா இருக்கிறாரு, அல்ல என்ன மாதிரி அவர் குட்டையா இருக்கிறாரு அப்படின்னா குட்டை என்ற விஷயத்தில் அல்ல ரெட்டை என்ற விஷயத்தில் ரெண்டு பேரும் ஒண்ணு. என்ன அவனை குறை சொல்லக்கூடாது, அவன் என்ன குறை சொல்லக்கூடாது, சமம் தானே. அதே மாதிரி கடவுளே இந்த அல்லாஹ் இருக்கிறானே இவனை மாதிரி இவரு, அவரை மாதிரி இவரு அப்படின்னு சொன்னா இவரும் கடவுள் அவரும் கடவுள். அதனாலதான் இறைவன் சொல்லி காட்டுகிறான், அவனை மாதிரி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு சமீஉல் பஸீர், எல்லாவற்றையும் கேட்கக்கூடியவன், எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவன், இவன் தான்டா கடவுள். எல்லாவற்றையும் கேட்கக்கூடிய ஒருத்தனை காட்டு. அல்லாஹ் கேட்கிறான், நீ யாரை கடவுள் என்று நினைக்கிறாயோ அவரை நீ கடவுளா ஏத்துக்க. ஆனால் என்ன, நான் இப்போ நீ எங்க இருந்து பேசுற நான் கேட்பேன். ஒரு மனிதன் எங்க இருந்து கூப்பிட்டாலும் அது என்னுடைய காதில் விழும். எல்லாவற்றையும் கேட்கக்கூடிய, எல்லா மொழியையும் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய நான் ஒருத்தன் இருக்கிறேன். நீ ஒரு ஆளை கடவுளா ஏத்துக்கிட்டா அவருக்கு எல்லா மொழியும் தெரியுமா? எங்க இருந்து கூப்பிட்டாலும் அவருடைய காதுல விழுவுமா? மனசுக்குள்ள பேசினாலும் அவருக்கு தெரியுமா? ஆனா நான் அப்படி இல்லையே. இன்னல்லாஹ அலீமும் பிதாத்தி சுதூர், மனிதர்களுடைய உள்ளத்தில் ஒன்றை நினைக்கிறான் என்றால் அதையும் நான் அறிவேன். இறைவன் அப்படி சொல்லி காட்டுகிறான். நாம உன்னை நினைக்கிறோம், நினைக்கிறது இறைவனுக்கு தெரியும். நீ இதைத்தான் நினைச்ச என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். இதானப்பா கடவுள். இத மாதிரி எனக்கு ஒப்பாக சில பேர் நீ ஆக்கிரிய, அவங்களுக்கு இந்த தகுதி உண்டா? அவங்களுக்கு இந்த ஆற்றல் உண்டா? மனசுல உள்ளதை நினைக்கக்கூடிய அளவிற்கு அவனுக்கு பெரிய ஆற்றல் உண்டா? எந்த மனிதன் எந்த மொழியில் எப்படி பேசினாலும் அதை கேட்கக்கூடிய திறன் அவனுக்கு உண்டா? ஒண்ணுமே இல்லை. பிற எப்படி நீ நீ இதெல்லாம் கடவுளா ஏத்துக்கிற? அதனால இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கை இவ்வளவு தெளிவான கொள்கை. அது இவ்வளவு தெளிவாக பேசுகிறது. நீ அல்லாஹ்வை கடவுளாக ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இது எல்லாம் இருக்குதா நீ பார். அல்லது இறைவன் அல்லாத, அல்லாஹ் அல்லாத வேற யாரை நீ கடவுளாக ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாம் இது போன்ற தகுதிகள், இது போன்ற ஆற்றல்கள், இது போன்ற வல்லமைகள் இருக்குதா, இதை நீ பார் என்று இஸ்லாம் இவ்வளவு தெளிவாக கேட்கிறது. இதுக்குத்தான் இந்த தலைப்பு. எது? கடவுள், தெளிவான கடவுள் கொள்கை. இவ்வளவு இது நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன். இவ்வளவு தெளிவாக கடவுள் கொள்கையை பேசக்கூடிய வேற யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கடவுள் என்றால் எதுனாலும் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க, எதுனாலும் கடவுளா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இஸ்லாம் அப்படி சொல்லல. நீ எல்லா விஷயத்திற்கும் ஒரு தகுதியை எதிர்பார்க்கிற மாதிரி கடவுளுக்குன்னு சில தகுதியை நீ எதிர்பார்த்து வை. சில விஷயங்களை நீ கடவுளுக்கு நீ எது கடவுளா இருக்கணுமோ அதை நீ எதிர்பார்த்து வை. அந்த தகுதி இருந்தால் கடவுளாக ஏற்றுக்கொள். அந்த தகுதி இல்லைன்னா கடவுளே இல்லை, அந்த ஆளுக்கு கடவுள் சக்தி இல்லை என்பதை நீ புரிந்து கொள் என்று நமக்கு இஸ்லாம் இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக போதிக்கிறது. இது இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் கொள்கையில் சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நம்ம கேட்டதன் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாகர்தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்